இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச மாட்டேன்டா. வா. லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கியாச்சு. மாப்பிள்ள கொடுத்த ஐடியா நல்லதா போச்சு. நம்ம கரும்பை முதல்ல வாங்கிருந்தா ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். வாங்க. கரும்பை விடவே மாட்டானடா. மச்சான் என்னென்ன வாங்கணும் நல்லா கவனிச்சுக்க. ஏன்? அடுத்த வருஷம் இதெல்லாம் நீ தானே வாங்க வரணும். அடிங்கொய்யா. டேய், அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் நீ தான் மாப்பிள்ளன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீயே வேணான்னு சொன்னாலும் உன்னை விட மாட்டாங்க. தூக்கிட்டு போய் அருவாளை கழுத்துல வச்சு தாலியை கையில கொடுத்து கட்டுறான்னு சொல்ல போறாங்க. எனக்குன்னு ஒரு சான்ஸ் வராமலா போயிடும். நீ வேணா பாரு. சின்னதா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கூட அதை வச்சு சீனை பெருசாக்கி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா. இன்னும் கரும்பு மட்டும் தான் பாக்கி. நர்மதா, சொல்லு. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன? தலையில வச்சுக்க மல்லிப்பூ வேணும். கோயில் கிட்ட மட்டும் போய் பார்த்தேன், அங்க எதுவும் கிடைக்கல. வேற எங்க கிடைக்கும்னு சொன்னா நான் போய் வாங்கிக்கிறேன். அவ்வளவுதானே? இது ஒரு சின்ன விஷயம். இதுக்கு போய் ஐயோ, எனக்கு பூ வேணும். நீ ஒன்னும் கவலைப்படாத. பூ உங்க வீட்டுக்கு வந்து சேரும். சரி, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. யார் போன்ல? அது தெரிஞ்சவங்க. லேடி வாய்ஸ் மாதிரி இருந்துச்சே. ஆமாங்க, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்காங்க. என்னவா? இல்லங்க, பூ வேணும்னு கேட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை வாங்கிட்டு வந்துடுறேன். இருங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. ஆளை பார்த்தா ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கான். இவனுக்கு எப்படி கேர்ள் ஃபிரெண்ட் செட் ஆச்சு? உன்னை பார்த்தா கூட தான் சாக்லேட் பை மாதிரி இருக்கு. ஆனா நீ பொண்ணுங்களே வேணான்ற. ஏய், நான் இந்த பொண்ணை தான் வேணான்னு சொன்னேன். பொண்ணுங்களே வேணான்னு சொல்லல. மச்சான், பேசாம நீ இந்த ப்ராஜெக்டே ஓகே பண்ணிடா. சாவடிச்சிருவான். வாயை மூடிட்டு. டேய், சரியான அரலூஸ் குடும்பம்டா. வணக்கம் மாப்பிள்ள. சாரி, நீங்க டாக்டர்ல? டாக்டரா மாப்பிள்ளையா? ஓ, டாக்டர் மாப்பிள்ள. ஆமா, நீங்க நல்லா சுளுக்கு வலிப்பீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த இடுப்பு கீழே ரொம்ப நாளா சுளுக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் வலிச்சு விட்றீங்களா? ஓ, பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் தான் தங்கி சுளுக்கு எடுப்பீங்களா? பயங்கரமான ஆளு சார் நீங்க. 1க்கு 3 பொண்ணுங்க இருக்கு வீட்டுல. சும்மா கோகுலகிருஷ்ணன் மாதிரி கும்மாலம் தான் இல்ல? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ டாக்டர் சார், சாரி மாப்பிள்ள சார். எதுக்கு இப்ப புருவத்தை தூக்குறீங்க? ஷோல்டர் இறக்குங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன திட்டம் போட்டிருக்கீங்க எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சார். இதுக்கு மேல நீங்க எதுவுமே மறைக்க முடியாது. தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? போங்க. ஐயோ, அப்படிலாம் போக முடியாது டாக்டர் மாப்பிள்ள சார். சார் யாரு? ஓ, இவரும் மாப்பிள்ள சாரா? 3 பொண்ணுங்க இருக்க வீட்டுல 2 மாப்பிள்ள சார் இருக்கீங்க. வழி துணைக்கு நானும் வரட்டுமா? தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேணாம். சார், அப்படி பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவீங்க? சுளுக்கு வலிப்பீங்களா? நான் தான் சொன்னேன்ல, இதோ இங்க ஓரமா சுளுக்கு பிடிச்சிருக்கு. வலிச்சு விடுறீங்களா? நான் வலிச்சு விடவா? என்னடா இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? சார் பிசியோதெரபிஸ்ட்ல, அதான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஒன்னா மாதிரி பொறுக்கிங்களுக்கெல்லாம் நான் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். வேணுமா? யாரா பொறுக்கி? பொம்பளை பிள்ளைங்க இருக்கு வீட்டுல யாவனையே தங்க வச்சிருக்கீங்க. நீ என்னைய பொறுக்கிங்கிறியா? அப்படின்னா நீ செய்யற வேலைக்கு என்ன பேரு? மார்க்கெட்டுன்னு பாக்குறேன், இல்லன்னா அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் ஒட்டச்சிருவேன். ஏய், நீ பண்ற திட்டத்தெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? ஊர் முழுக்க அம்பலப்படுத்தி ஒன்னு அசிங்கப்படுத்தல. நான் கழிவருதம் புல்ல இல்லடா. மரியாதையா போயிடு, இல்லன்னா அவ்வளவுதான். என்னடா பண்ணுவ? என்னடா கதிர் சொன்ன கேளுங்க. போடா வந்துட்டான். யாருங்க அவன்? அன்னைக்கு ஹோட்டல்ல ஒருத்தன் வந்து வம்பு பண்ணான்ல, அவனோட மவன் தான். எதுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இப்போ? இவனுங்கள விடுங்க, இவனுங்க எப்பவுமே அப்படித்தான். வாங்க நம்ம போலாம். அவனை விடுங்க. நீங்க முதல்ல டென்ஷன் ஆவறீங்க. ரிலாக்ஸா இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மகேஷ், நான் ஓகே தான். அதானே, உங்க ஆளுக்கு பூ வாங்கி கொடுக்க போறீங்க, முகத்துல டென்ஷன் வச்சுட்டு கொடுக்க முடியுமா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான். சும்மா சொல்லாதீங்க கதிர். நாங்க என்ன உங்களை தப்பாவா நினைக்க போறோம்? ஏங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். அதெல்லாம் சரி, உங்க ஆள் எப்படி? சாஃப்டா ரகடா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நிஜமாவே அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான்.
நீங்க வண்டி எடுங்க போலாம். மாப்பிள அப்படியே நேரா போங்களேன். ஆ, என்ன கதிர், உங்க லவர் வீட்டுக்கு போயிட்டு பூ கொடுத்துட்டு போணுமா? ஏங்க எத்தனை வாட்டிங்க சொல்றது, அவங்க என் ஃப்ரெண்டுங்க. சரி சரி, ஃப்ரெண்டு தான் ஒத்துக்கிறோம். மாப்பிள அப்படியே அப்படியே லெஃப்ட்ல ஓரம் கட்டுங்களேன். அந்த வீடு தான். மாப்பிள ஒரு 2 நிமிஷம் பூ மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒன்றும் அவசரம் இல்லை, போயிட்டு பொறுமையா வாங்க. சரிங்க மாப்பிள. மச்சான், பைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன்டா. ஒரு 2 மினிட்ஸ் இறங்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்டா. டேய், அதான் ஊருக்குள்ள வந்துட்டோம்ல, வீட்டுக்கு போயிடலாம். சாரி மச்சான், இதுக்கு மேல என்னால உட்கார முடியாது. யாரா இருக்கும் இந்த நேரத்துல? கதிர், தேங்க்யூ. பார்த்து இந்த என்னடா நீ வந்துட்டியா? ம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏய், எனக்காக நீ எவ்வளோ உதவி பண்ணிருக்க. இது ஒரு சாதாரண விஷயம். நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேனா? சச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை.